வேலையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே என் அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தே தீர்ந்த லோகியை அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் உள்ளி பூவை போல் பொருளின் மகிமை அழியும் உள்ளி பூவை போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே பாரினிலும் அன்பின் இனிமை ஈயம்பரக்கியலாகில் யான் இப்பாரினிலும் அன்பின் இனிமை ஈயம்பரக்கியலாகில் யான் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ அது இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிர் உறவே மலைந்தேன் பல நாளுமையும் அறியா மறந்தே தீர்ந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தே தீர்ந்த துரோகியை அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீ அன்பாலே அனைத்தீரன்பாலே
யார் இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயம்பகியலாதாகில் யார் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிர் உறவே சேர்ந்து தன்னை உயர்த்துவோம் ஆனந்தமே ஓ ஆனந்தம் ஆனந்தமே அன்பே அன்பே என் அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஹல்லேலூயா தொடர்ந்து அந்த அன்பை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். அது வெற்றியினால் மகிழ்ச்சியினால். அந்த நாளிலே கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இதில் அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா என்று பாடி சபையாய் ஒரு மனதாய் சேர்ந்து பரலோகத்தின் தேவனின் நாமத்தை உயர்த்துவோமா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களை சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும், வெற்றி குரலாக ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆதலால் தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆதலால் தோல்வி இல்லை நமக்கு, ஓ வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது என்று அகமகிழ்வோம், நாங்கள் அக்களிப்போம் என்றும் என்று அகமகிழ்வோம், கள்ளப்பட்டுக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. ஓ கர்த்த செயல் இது அதிசயம், கை கட்டி கை தட்டி பாடுங்களே. கர்த்த செயல் இது அதிசயம், இது கை தட்டி ஓ தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம் என்றும் அல்லேலூயா பாடுவோம். என்றும் அகமகிழ்வோம், நாங்கள் அக்களிப்போம், என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. அதனால் தோல்வி இல்லை எனக்கு, இயேசுவே வெற்றி. ஹல்லேலூயா தோல்வி இல்லை நமக்கு, ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது
உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக அறிக்கை செய்வோம், விசுவாச அறிக்கை. உலக மனிதர்கள் nothing can do against me. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக இயேசுவே, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி நான் வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை நமக்கு. ஹalleluya. ஆண்டவர் பாடித்த வெற்றி நாடி என்று Jesus ஹalleluya பாடுவோம், இன்று மகிழ்வோம், ஹalleluya பாடுவோம், இன்று மகிழ்வோம், ஆக்கரிவோம், ஹalleluya பாடுவோம், இன்று மகிழ்வோம், இன்று மகிழ்வோம், ஆக்கரிவோம், ஹalleluya பாடுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நான் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த ஓ நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, ஓ எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தால் பாதம் பற்றி கொள்வேனே, மாசில்லாத நேசரே மகிமை. கரங்களை தட்டி சென்று அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ரசதரபோ ரசதரபோ லரபோ சிகலரா, நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானவே, நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, கர்த்தரின் பேரின்ப பாக்கியமிலே, நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, கர்த்தரின் பேரின்ப பாக்கியமிலே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த அவர் செய்த நன்மைகளை கரங்களை தட்டி சபையாய் சேர்ந்து பாடுவோம். ஓ கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, எந்த குழியில் வழிவானை காட்டுபவரே, நம்பி வந்தோரை திருவை சூழ்ந்து கொள்ளுமே, ஓ நடக்கும் வழிவானை காட்டுபவரே, நம்பி வந்தோரை திருவை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே இயேசுவை ஆராதிக்கிறோம். பரலோக பிதாவே, அடைக்கலமானவரே, பரிசுத்தத்தில் வீற்றிருப்பவரே, பரிசுத்தம் உள்ளவரே, இந்த காலை நேரத்திலே ஆராதிக்கிறோம் அப்பா, நாமத்தை தொழுது கொள்கிறோம் அப்பா. இயேசுவை ஆராதிப்போமா? ஆவியோடு உண்மையோடு இயேசுவை ஆராதிப்போம், இயேசுவை தொழுது கொள்வோம். ஹalleluya. நினைப்பேனே கரம்
பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குறியாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றினீரே. குறியாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றினீரே. அடைக்கலமே உமதடிமையானே, எல்லோரும் இயேசுவை ஆராதிப்போம். எல்லோரும் ஆண்டவரை ஆராதிப்போம். அடைக்கலமானவரே, நமக்கு அடைக்கலமானவரே, உன்னதமானவரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அடைக்கலமான இயேசுவை ஆராதிப்போமா. ஓ அடைக்கலமே உமதடிமையானே இயேசுவே. ரபசகர தண்டரபோ ஹalleluya ரசகண்ட சோகலோகரோ நிலல்மான் மாசட்டரபோ நல்கே செட்டரபோ சட்டலா கர்த்த நீ செய்த கர்த்த நீ செய்த நன்மைகளையே நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆதரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்த நீ செய்த நினைப்பேனே, கர்த்த நீ செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். அந்த தூயாதி தூயவருக்கு மகிமையை செலுத்துவோமா. வாய்களை திறந்து ஆண்டவரை சோதரிப்போம், ஆண்டவரை துதிப்போம். அந்த நவம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். 11 மாதங்கள் எத்தனை வெள்ள சேதங்கள் ஏற்பட்டாலும், எத்தனை கொரோனா வந்தாலும், எத்தனை ஊரடங்கு வந்தாலும் 11 மாதங்கள் முடிக்க கிருபை செய்திருக்கிறார். குடும்பமாக எத்தனை பொருளாதார நெருக்கடி வந்தாலும் ஆண்டவர் நம்மை கடக்க வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய அன்பு. அந்த அன்பை தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அழுகையை களிப்பாய் மாற்றினவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கட்டளையிட்டவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆளுகை செய்வீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை நேரத்தில்? ஆண்டவர் நம்முடைய அழுகையை இன்று களிப்பாக மாற்ற போகிறார். ஆமென். எத்தனை நாட்களாக எத்தனை காரியங்களுக்காக நாம் அழுது கொண்டிருந்தோமோ, தேவனாகிய கர்த்தர் அந்த அழுகையை களிப்பாக மாற பண்ண போகிறார். ஏனென்றால் அடுத்த பாடல் அதை தான் சொல்லுகிறது. ஆகாரின் அழுகையை தேவனாகிய கர்த்தர் மாற்றினார். சாராரால் ஆகாருக்கு அநேக பிரச்சனையை சிச்சை ஏறிட்ட போது ஆகார் அந்த இடத்திலிருந்து ஓடி ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒரு கர்த்தருடைய தூதரானவர் ஆகாருக்கு முன்னே வந்து அவளை தேற்றுகிறார், அவளை பலப்படுத்துகிறார். அப்போது ஆகார் இப்படியாக சொல்லுகிறார், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்த இடத்துக்கு பெயரிட்டாள். அப்பொழுது அங்கே ஒரு துறவை தோன்றினால் அந்த துறவுக்கு பெயர்தான் பீர் லஹாய் ரோஹி என்று மூல பாஷைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் நாம் இப்பொழுது பாடலாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். வனாந்தத்திலே வழியை தெரியாமல் அலைந்து கொண்டு, எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் குழந்தையை வைத்து அந்த வயிற்றிலே சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஆகாரின் அழுகை தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தின் நடுவிலே கேட்டார். வனாந்தரத்திலே தண்ணீர் இருக்காது, ஆனால் வனாந்தரத்திலே ஜீவ நீரூற்று. பீர் லஹாய் ரோஹி என்பதன் அர்த்தம் என்னவென்றால், என்னை காண்கிற ஜீவ நீரூற்று. வனாந்தரத்தில் தண்ணீர் இருக்காது, ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஜீவ நீரூற்றாக, வற்றாத நீரூற்றாக ஆகாருக்கு காட்சியளித்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வனாந்தரங்களை அவரே ஜீவ ஊற்றாக வந்து முழுவதுமாக மாற்றியமைக்க அவருக்கு வல்லமை உண்டு. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீரே. யார் இன்றைக்கு நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கலாம். யார் நான் துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று நீங்கள் உணரலாம். ஒருவேளை நீங்கள் அப்படி உணரலாம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக மீண்டும் சேர்த்து கொண்டு ஜீவ ஊற்றை உங்களுக்காக வைத்திருக்கிறார். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர்.
சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையில் கை தூக்க வந்தவனே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று, ஜீவநீரூற்று நீ. பீலகாய் ரோயி, பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. வனாந்திரம் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த ஜீவ நீரூற்றாக இறங்கி வந்தார், நீரூற்றாய் வந்தவரே, பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. அல்லேலூயா. பீலகாய் ரோயி அறிக்கை செய்வோம், என் ஜீவ பீலகாய் ரோயி, பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டி, புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டி, வாக்குதத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றினி, எனக்கு வாக்குதத்தம் எனக்கு சொன்னவர் செய்து முடிப்பார், நிறைவேற்றினி. என்னை காண்கிற ஜீவ ஊற்று, அறிக்கை செய்வோம், என்னை காண்கிற ஜீவ ஊற்று, என் அழுகையை காண்கிறவரே, பீலகாய் ரோஹி சரதோலே கேபோ சனாரோ, ஓ பீலகாய் ரோஹி இயேசுவே என்னை காண்கிற தேவன் நீ, பீலகாய் ரோஹி என் ஜீவநீரூற்று நீ. என் சிறுமையை, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர், துரத்தப்பட்ட என்னை மீண்டுமாக மீண்டும் ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீலகாய் ரோயி இயேசுவே என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று, எஸ் ஜீசஸ். பீலகாய் ரோயி, பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. வனாந்திரம் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. சொல்லுவோம், வனாந்திரம் என் வனாந்திரமான வாழ்க்கையில், வறண்டு போன வாழ்க்கையில் மீண்டுமாக வனாந்திரம் வனாந்திரம் என் யாருக்கெல்லாம் ஜீவ நீரூற்று தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் தேவன் வந்து சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், என்னை காண்பீரப்பா. இருளானதே எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவர், என் அழுகை கேட்டு நீரூற்றாக ஜீவ நீரூற்றாக கடந்து வந்தவரே, நீரூற்றாய் வந்தவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, ஓ பீலகாய், பீலகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. பீலகாய் ரோயி, பீலகாய் ரோயி என்னை காண்பவரே, அவர் நம் ஆராதனையை கண்டு கொண்டிருக்கிறார்.
நீங்கள் ஆராதிப்பதை கண்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து என்னை பார்க்கிறவரே, என்னை காண்கிறவர் என்று சொல்லுவோமா? கடைசியாக என்னை காண்கின்ற தேவன் நீர். என் ஜீவனீரூற்று என்னை காண்கின்ற தேவன் நீர். என் ஜீவனீரூற்று நீர். கண்களை மூடி இயேசுவை பார்த்து என்ன எந்தெந்த இடத்துல ஆண்டவர் என்ன சந்திக்கணும்னு விரும்புறீங்க, என்னை அழுகையை காண்பீர் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கண்களை மூடி இயேசுவை நோக்கி ஆகாரை கண்டார் என்றால் உங்களுடைய அழுகையும் இயேசு காண்பார். என்னை காண்பவர் என்னை காண்கின்ற தேவன் நீர். என் ஜீவனீரூற்று நீர். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. எல்லோரும் இயேசு ஆராதிப்போம். ஆராதனை, ஆராதனை, இயேசு அப்பா அப்பா, உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா, இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம், எல்லா துயரம் மறந்திருப்பே. இயேசுவை உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்தவர் அவர். எங்கும் நம்ம போகிற எல்லா இடத்துல நிறைந்திருக்கிறார். சர்வ வியாபியா இருக்கிற இயேசு. ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே, எங்கள் நீதியே, யெகோவாவுக்கேனோ ஆராதனை. என்னுடைய நீதி யெகோவாவுக்கேனோ. எங்கள் நீதியே, நீர் யெகோவாவுக்கேனோ. ஆராதனை உமக்கே. ஆராதனை
கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆராதிப்போமா? அப்பா அப்பா இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா இயேசு அப்பா அப்பா அவை எல்லாம் உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதீஸ் ஆராதனை உமக்கே. என்னை பரிசுத்தமாக்குகிறவரே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ. எந்தெந்த வாழ்க்கையில என்ன உருவாக்குற ஆண்டவரே, என் வாழ்க்கையில அநேக காரியங்களை உருவாக்குவீராக. யெகோவா ஓசேனோ என் வாழ்க்கையை, என் வாழ்க்கையின் தடைகள் இருந்து ஆசீர்வாதங்களை ஜீவ ஊற்றை உருவாக்குவீராக. ஆராதனை ஆராதனை கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஓ ஆராதனை இயேசுவே அப்பா. ஆராதனை ஆராதனை இரு கரங்களையும் வானத்துக்கு நேராக இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். கடைசியாக ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாக ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். மாத்திரம் உறுதியா பச்சை கொள்வீங்க சொல்லும். ராஜாவும் மாளிகையில் நான் ராப்பகலாய் உம்மை மாத்திரம் துதித்துக் கொண்டிருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். என்னுடைய எல்லா துயரங்களையும் என் துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து இயேசுவே ஓ எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஓ ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரங்களை தட்டி இயேசுவை ஆராதிப்போம். காண்கிற தேவனை அழுகிய மாற்றுகிற தேவனே பக்கு மாத்திரம் எல்லா துதி கன மகிமை யாவையும் 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 செலுத்துகிறோம். நீர் உயர்த்தப்படுவீராக. Father, we praise, we magnify. We lift your holy name, O God. உம்மை ஆராதிக்கிறோம். பிரசன்னத்தினால் நிரப்பினதற்காக நன்றி. சகல துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யாவரும் அமரலாம். For today's meditation, let us read from the Psalm 50. இன்றைய தியானத்திற்காக சங்கீத புஸ்தகம் அதனுடைய 50வது சங்கீதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். Verse 14. 14வது வசனத்தை வாசிக்கலாம். And it says that அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, offer to God a sacrifice of thanksgiving and pay your vows to the Most High. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்று And சொல்லப்படுகிறது. in verse 23, first part, he who offers a sacrifice of thanksgiving honors me. ஆமென். 23வது வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்க்கும்போது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. அல்லேலூயா. So
giving a thank you is something a pleasant aroma in our life. ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறது அல்லது நன்றி செலுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுகந்த வாசனை உள்ள பலியாக காணப்படுகிறது. If somebody did a good thing or you did a good thing, when you hear or you give a thank you to another person, it's a blessing for you as well as the another person. சில நல்ல காரியங்களை கேட்கும்போது இல்ல நல்ல செய்திகளை கேள்விப்படும் போது நீங்கள் மற்றவர்களுக்கோ அல்லது மற்றவர்கள் உங்களுக்கோ நன்றி செலுத்துகிறது, உங்களை புகழ்ந்து சொல்லுகிறது, கேட்கவும் அதை அனுபவிக்கவும் மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். Even we used to teach our children to say thank you from the childhood, since the childhood itself. ஆமென். சின்ன பிள்ளைகள்ல இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிற வழக்கங்களில் ஒன்று நீ நன்றி thank you அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறது உண்டு. Sometimes we also used to say, if someone or our own friend or somebody did something against us, then we used to say that, oh, he doesn't have any thank you. ஆமென். ஏதாவது ஒருவர் நமக்கு விரோதமாய் ஏதாவது காரியங்களை செய்யும் போதோ அல்லது நமக்கு விரும்பாதது போல செயல்பாடுகளில் ஈடுபட்டா நாம் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, ஒரு நன்றி இல்லாத இருதயத்தோடு இருக்கிறாங்களே அப்படி என்று சொல்லுவோம். So giving thank you or the word thank you, that's very important in our life. ஆமென். ஆகவே நன்றி செலுத்துகிறது அது மட்டுமல்ல, நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவதும் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம். So as a human, we are giving this much importance to the word thank you. ஆமென். மனுஷனாய் இருக்கிற மனிதர்களாகிய நாமே நன்றி அறிதலுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Then what about our Almighty God? அப்படியானால் ஆமென் சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து கொஞ்சம் நினைத்து பாருங்கள். He is always willing to, he always want to listen this sound from our life. அவருக்கு எப்போதும் நம்முடைய பக்கத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு ஸ்தோத்திர பலி அல்லது ஒரு நன்றி பலியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And what happened in our life, we used to forget this sound many times. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம், அநேக நேரத்துல நன்றி செலுத்த அல்லது ஸ்தோத்திரம் பண்ண மறந்து போய் விடுகிறோம். But it's very important matter, very important thing that we should give thank to God. ஆமென். ஆனாலும் ஒரு காரியம் நிச்சயம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Because in verse 23 first part it's written that ஆமென். காரணம் 23வது வசனத்தினுடைய முதல் பகுதியில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, he who offers a sacrifice of thanksgiving honors me. ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. So the red passage says that it's a sacrifice. Giving thanks is a sacrifice. ஆமென். அந்த முதல் பகுதியை வாசிக்கும்போது தெளிவாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்துகிறது அது ஒரு பலியாய் காணப்படுகிறது. So giving sacrifice is something else. ஆமென். பலி செலுத்துகிறது என்பது முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. In the Old Testament we can see that people used to give animals as a sacrifice before God. ஆமென். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது மிருகங்களை கர்த்தருக்கு முன்னால பலியாக ஆமென் ஜனங்கள் செலுத்துகிற அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். Even today also many people used to give it as animal, and even they are giving a human being also as a sacrifice to please God. இன்றைக்கும் அநேக இடங்களில் மிருகங்களையும் ஆமென் சில இடங்களில் மனுஷனையும் அவருடைய தெய்வங்களை பிரியப்படுத்துவதற்காக பலியாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். So this sacrifice, their intention is somehow they want to please God. அந்த பலி செலுத்துவதனுடைய நோக்கம் எல்லாம் எப்படியாகிலும் அவருடைய தெய்வங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதே. So that they would able to receive blessings. ஆமென். அப்படி பிரியப்படுத்துவதன் மூலமாய் அந்த தெய்வங்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். So as a children of God, ஆமென், தேவ பிள்ளைகளாகிய நாம் we have to give a sacrifice. நாமும் ஒரு பலி செலுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. But this is not a sacrifice of animal. ஆமென். ஆனால் அது மிருகங்களிலிருந்து கொடுக்கக்கூடிய பலியானது அல்ல. But it's coming from our inner side. ஆமென். ஆனால் அதற்கு பதிலாய் நம்முடைய உள்ளான மனுஷனிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பலி. It's a praise and worship. ஆமென். துதியும் ஆராதனையும் எழும்புகிறது. It's a kind of praise and giving thanks to the Lord. ஆமென். அது ஒரு விதமான நன்றி பலியும் துதி செலுத்துகிற அனுபவமாய் கர்த்தருக்கு செலுத்துகிறது. And when we have to bring these thanks in the presence of God as a
a sacrifice. ஆமென். தேவ பிரசன்னத்திலே இவ்விதமாய் நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறதை மனப்பூர்வமாய் தேவ சமூகத்திலே செலுத்த வேண்டும். And what's happening when we give this sacrifice before Lord? ஆமென். இவ்விதமாய் தேவனுக்கு முன்னாலே இவ்விதமான நன்றி பலியை அல்லது ஸ்தோத்திர பலியை செலுத்தும்போது And the word of God says that ஆமென், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, it brings glory to God. தேவனுக்கு அது மகிமையை கொண்டு வருகிறது. It brings honor to God. தேவனுக்கு அது கனத்தை கொண்டு வருகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. We are giving much importance to the honor. ஆமென். நாம் கனத்திற்கு மற்றவர்களுடைய மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்டு. Hallelujah. ஹல்லேலூயா. As a human being, we are wearing good shirt and good dress, and we are going outside, we expecting honor from other people. ஆமென். மனிதர்களாகிய நாமே நல்ல வஸ்திரங்களை செலுத்தி நல்ல முறையில் ஆயத்தமாகி வெளியெல்லாம் போகிறது எதற்கு? மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போதே நம்மை மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக. If anyone says any negative or anything, any word against us, it is something dishonor. யாராவது ஒருவர் நம்மை குறித்து ஆமென் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாக ஏதாவது ஒன்று வித்தியாசமாய் பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் நமக்கு அது பொறுத்துக்கொள்ள முடிவதில்லை. So we are giving much importance to the honor. ஆமென். ஆகவே நாமே கனம் பண்ணுகிறதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாய் So இருக்கிறோம். here the word of God says that when we sacrifice thanksgiving, it brings glory to God. இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் நன்றி பலி அல்லது ஸ்தோத்திர பலி செலுத்தும்போது தேவனுக்கு அது மகிமையை கொண்டு வருகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. In the Gospel of Luke chapter 10, லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் பார்க்கும்போது there when we go there, we can see that 10 lepers got received deliverance from their sickness. ஆமென். 10 குஷ்டரோகிகள் அவர்களுடைய குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை சுகத்தை பெற்றுக் கொண்டதை நாம் அங்க பார்க்க முடியும். And in the chapter Luke 10 verse 11 follows when we read there. ஆமென். லூக்கா 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து அதை வாசிக்கும்போது In verse 15 there we can see that ஆமென் 15வது வசனத்துல நாம் அதை தெளிவாய் பார்க்க முடியும். Luke chapter 17 verse 15. Now one of them, when he saw that he had been healed, turned back glorifying God with a loud voice. லூக்கா 17வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி. And in verse 16, ஆமென் 16வது வசனத்திலே and he fell on his face at his feet, giving thanks to him, and he was a Samaritan. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். And in verse 18, 18வது வசனத்திலே Jesus says there, ஆமென், இயேசு அங்கே சொல்லுகிறார், including 17 and 18, were there not 10 cleansed, but the 9, where are they? 17 18 வசனங்களில் பார்க்கும்போது அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? Only one person returned and giving glory to God. ஒரே ஒருவன் திரும்பி வந்து தேவனுக்கு மகிமை கொடுக்கிறான். But where is that 9 people? மற்ற 9 பேர் எங்கே போனார்கள்? So here Jesus gave healing to 10 lepers. இங்கே இயேசு 10 குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார். And only one person came back and gave glory to Jesus, God. ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறான். So the question that Jesus raised there, அங்கே இயேசு எழுப்பின ஒரு கேள்வி என்னவென்றால், where is other 9 people? ஆமென், மற்ற 9 பேர் எங்கே? Hallelujah. Hallelujah. It's a question that sometimes arising in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆமென் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி. And it is a question that where is the blessing that you have received? ஆமென், நீங்கள் அனுபவித்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எங்கே? This is the question. Where is the 9 people? ஆமென், மற்ற 9 பேர் எங்கே என்பதுதான் கேள்வி. Only one person came and giving glory to God. ஒருவன் மாத்திரம் தானே திரும்பி வந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறான். When that person giving thanks to Jesus, ஆமென், அந்த நபர் இயேசுவுக்கு ஆமென் நன்றி செலுத்தும்போது it was a kind of sacrifice. அது ஒரு விதமான பலியாய் இருக்கிறது. A thanksgiving sacrifice. ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு பலி. Hallelujah. அல்லேலூயா. If we received nothing, ஆமென், நாம் ஒன்றையும் கொள்ளவில்லை என்று சொன்னால், we don't have nothing to give thanks. நமக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒன்றுமில்லை. Yes, I didn't receive anything. நான் தான் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லையே. So I don't have anything to give thank. அப்ப எனக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லலாம்.
Hallelujah. அல்லேலூயா. And from the morning to the next day morning, I'm not receiving anything. இன்றைக்கு காலையிலிருந்து அடுத்த நாள் காலைக்கு வரைக்கும் பார்த்தேன், ஒன்றும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. So I don't have anything to give thank you. ஆகவே எனக்கு நன்றி செலுத்துவதற்கு எதுவும் இல்லை. Some people are thinking that what's there to give thanks offering? சிலர் நினைக்கிறாங்க, எதுக்கு ஸ்தோத்திர பலி நன்றி பலி செலுத்த வேண்டும் ஆண்டவருக்கு? There is nothing in my life to give thanks to the Lord. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு எதுவும் இல்லையே. Yeah, if I receive something, நான் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்வேன் என்றால் I have many things to give thanks. எனக்கு ஆமென் நன்றி செலுத்துவதற்கு अनेக காரணங்கள் So இருக்கும். some people are having confusion that what I have received. அநேகருக்கு அநேக குழப்பங்கள் இருக்கிறது. என்னதான் நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன்? What I have received. ஆமென் என்ன நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்? There is a confusion for many people. இது விதமான குழப்பம் சந்தேகம் அநேகருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. If I gave something, then I would receive the thanks. ஆமென் ஏதாவது ஒன்றை நான் கொடுத்திருந்தால் நாம் நன்றி செலுத்துவதற்கு ஏதுவாய் ஏதாவது பெற்றுக்கொண்டிருக்கலாம். It Proverbs chapter 3 verse 9. ஆமென் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே There the word of God says about money. ஆமென் அங்கே பணத்தை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. There the word of God says that ஆமென் வேதவசனம் அங்கே தெளிவாய் சொல்லுகிறது, honor the Lord from your wealth and from the first of all your produce. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Why the word is written this way here? ஆமென் இவ்விதமாய் ஏன் இந்த வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? Sometimes we think that what I have received. ஆமென் சில நேரத்துல நாம் சிந்திக்கலாம், என்னதான் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். But the word of God says here that ஆனால் இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, if you don't have anything, உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் but honor the Lord from your wealth ஆமென் உங்களுடைய பொருள்களிலிருந்து கர்த்தரை கனம் பண்ணலாம். and from the first fruit of all your produce. உங்களுடைய எல்லாவற்றின் முதற் பலனிலிருந்து கர்த்தரை கனம் பண்ணலாம். Hallelujah. ஹல்லேலூயா. Every day we are receiving many things. ஒவ்வொரு நாளும் நாம் अनेक காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். That's why 1 Thessalonians 5:18 says, ஆகவே 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறது, in everything ஆமென் எல்லாவற்றிலேயும் give thanks, நன்றி செலுத்துங்கள். for this is God's will for you in Christ Jesus. ஆமென் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. So the word of God says here that ஆமென் இங்க வேதம் இங்கே விதமாய் சொல்லுகிறது, in everything give thanks to the Lord. எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். For this is God's will for you in Christ Jesus. இதுவே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. What is this in everything? ஆமென் எல்லாவற்றிலேயும் என்று சொன்னால் என்ன? Whatever you have to give thanks to the Lord. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். You have to think. நீங்களே சிந்தித்து பாருங்க, What do you have in your life? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? The word of God says about the wealth. ஆமென் வேதம் பொருட்களை குறித்து சொல்லுகிறது. So when you have received the wealth and health, ஆமென் நீங்கள் பொருளை சம்பத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும்போது you have the testimony to give thanks to the Lord. ஆமென் உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியான ஒரு சாட்சி அங்கே ஏற்படுகிறது. Today we have heard about the testimonies. இன்றைக்கு சில சாட்சிகளை நாம் கேட்டோம். And for last 2 weeks we prayed for sister Selvi Roslyn. ஆமென் கடந்த வாரத்துல நம்ம சிஸ்டர் செல்வி ரோஸ்லின் அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். And she said that is serious something. ஆமென் அவர்களுக்கு சீரியஸாய் சில காரியத்தை கேட்டுக்கொண்டார்கள். And we prayed. அதற்காக நாம் ஜெபித்தோம். And without any cease we just prayed continuously for her. ஆமென் தளர்ந்து போகாமல் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். And God gave a deliverance in her life. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். And her son gave testimony today. அவருடைய மகன் இன்றைக்கு முன்னால வந்து சாட்சியை சொல்லி இருக்கிறார். And it was a proclamation that our Lord Jesus Christ, he is living God. ஆமென். அது நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறதாய் When காணப்படுகிறது. he was giving the testimony, அவர் சாட்சி சொல்லும்போது it was a sacrifice of thanksgiving. ஆமென் நன்றி செலுத்துகிறது அல்லது ஸ்தோத்திர பலியின் ஒரு பலியா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When sister Menaka was sharing her testimony, ஆமென் மேனகா சிஸ்டர் அவர்களுடைய சாட்சியை சொல்லும்போது it was something it was a complicated impossible thing. ஆமென் அது ஒரு முற்றிலும் கடினமான முடியாது என்று
சொன்ன ஒரு காரியம். But God made it is a possible thing. கர்த்தர் அதை முடியும் என்று மாற்றிவிட்டார். And she shared her testimony here. ஆமென். அவர்களும் அவர்களுடைய சாட்சி இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். It was a sacrifice of thanksgiving. அது நன்றியோடு செலுத்துகிற ஒரு ஸ்தோத்திர பலியாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And also sister, and she was sick for the last week. ஆமென். மற்றொரு சகோதரி சாட்சி சொல்லும்போது அவர்களும் கடந்த வாரத்திலே பலவீனத்தோடு இருந்தார்கள். And God gave deliverance. கர்த்தர் அவர்களையும் விடுவித்தார். And it was a sacrifice of thanksgiving. ஆமென். சாட்சி சொன்னது ஸ்தோத்திர பலியாக இருக்கிறது, நன்றி பலியாக இருக்கிறது. And some of the children having the dengue for the last previous weeks. ஆமென். கடந்த வாரங்களில் சில பிள்ளைகள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு And கொண்டிருந்தார்கள். God gave a deliverance in their life. கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுத்து கொண்டிருந்தார். And they also came and gave testimony here. அவர்களும் முன்னால வந்து சாட்சி சொன்னார்கள். It was a giving a thanksgiving offering. அது ஆண்டவருக்கு முன்னால நன்றியோடு செலுத்துகிற பலியா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And each of you have many testimonies in your life. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் अनेक சாட்சிகள் இருக்கிறது. You God gave many things in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் अनेक காரியங்களை தந்திருக்கிறார். The health that you have from God. ஆமென். உங்களுடைய ஆரோக்கியம் கர்த்தர் தந்த தானமாய் இருக்கிறது. The wealth that you have from the Lord. உங்களுடைய சம்பத்து கர்த்தர் தந்த தானமாய் இருக்கிறது. What it's from the Lord. உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற புருஷன் அல்லது மனைவி அது கர்த்தர் தந்த தானம். If you have a children, it's from the Lord. உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை தந்திருக்கிறது கர்த்தருடைய ஈவு. If you have a job or business, it's from the Lord. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை அல்லது தொழிலை தந்திருப்பார் என்று சொன்னால் அதுவும் கர்த்தருடைய தானமாய் இருக்கிறது. If you are receiving money, that's from the Lord. ஆமென். நீங்கள் பணத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அதுவும் கர்த்தர் தருகிறதா இருக்கிறது. And each day as coming as a blessing in your life, it's a from the Lord. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. So you have many things there in your life to give a thanks offering. ஆகவே உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஸ்தோத்திர பலியிடும்படியாய் अनेक ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Morning we are coming together and worshiping the Lord. ஆமென். காலையில சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். And we are singing hymns and songs in the presence of the Lord. பாடல்களை சங்கீதங்களை எல்லாம் பாடி கர்த்தரை தேவ பிரசன்னத்தில் ஆராதிக்கிறோம். Before the worship we are spending some time for the prayer. ஆமென். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சில நேரத்தை ஜெபிக்கிறதற்காக எடுத்துக்கொள்கிறோம். And before the worship we are submitting, it's a dedicated prayer, dedication of the prayer. ஆராதிக்கிறதுக்கு முன்னால ஆமென் அதை அர்ப்பணிக்கிற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். That time we are giving, we are pouring out our hearts and minds before the Lord. அந்த நேரத்தில் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை தேவ சமூகத்தில் திறந்து ஊற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். And we are just giving a thanks to the Lord. அவிதமான செயல்பாடுகளினால் தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம். And when we are singing songs before the Lord is a sacrifice of thanksgiving. தேவ பிரசன்னத்தில் பாடி பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துகிறதுன்னு ஒரு அடையாளமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We have many things from the Lord. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட अनेक காரியங்கள் உண்டு. You have a beautiful family with you. உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற அழகான குடும்பம் உண்டு. You cannot say that this family is a worst for me. நீங்கள் சொல்ல முடியாது இந்த குடும்பம் எனக்கு மிக மோசமான ஒன்று என்று யாரும் சொல்ல It's முடியாது. given from the Lord, so you have something to give thanks to the Lord. கர்த்தர் தானமாய் தந்திருக்கிறபடினால கர்த்தருக்கு அதிலிருந்து நன்றி செலுத்த வேண்டும். If you hate your husband, it's kind of something against the will of the Lord. ஆமென். ஒருவேளை உங்களுடைய புருஷனை நீங்கள் வெறுக்கிறவர்களாய் காணப்பட்டால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயலா இருக்கிறது. If you are murmuring many things against your husband, it's not from the Lord. ஆமென். புருஷனுக்கு விரோதமாய் ஏதாவது ஒன்றை முறுமுறுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வருகிற அனுபவம் அல்ல. Hallelujah. Hallelujah. When you look at your husband, you can see many negative things. ஆமென். உங்கள் புருஷனை பார்க்கும்போது உங்களுக்கு சொல்ல எதிர்மறையான காரியங்கள், நெகட்டிவான காரியங்கள் अनेகம் இருக்கலாம். And when you look at your neighbor, you can see many good things from him. ஆமென். பக்கத்துல ஆமென் அயல் வீட்டாரை இல்ல மற்றொருவரை பார்க்கும்போது அவர்களிடத்தில் சொல்ல अनेக நல்ல காரியங்கள் இருக்கலாம். And this is a common that when we sit here and when we look at that mountain, it's a greenery. ஆமென். இது எல்லாருக்கும் வழக்கமான ஒன்று. இந்த கரையிலிருந்து அந்த கரை பார்க்கும்போது என்றைக்கும் பச்சையாக தான் தெரியும். And when we reach that mountain, again is something that normal. When we look at the back, that was greenery, not this is. ஆனால் புறப்பட்ட அந்த மலையில போனால் தான் தெரியும். நாம் கடந்து வந்த இடத்தை திரும்பி பார்க்கும்போது அல்ல, அது ஏற்கனவே நாம் இருந்தது பச்சையாக இருந்ததே என்று ஒரு எண்ணம் தோன்றும். Hallelujah. Hallelujah. So we have whatever we have
have received, it's from the Lord. நாம் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து It's பெற்றுக்கொண்டிருக்கிறோம். not right to criticize whatever we have received, but we have to accommodate and we have to give thanks to the Lord. நாம் இருக்கிறதுல இது அப்படியே இப்படியோ என்று சொல்லி அதை குறை சொல்ல ஒரு நாளும் நாம் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆமென். அதை ஆமென் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். No one is perfect in the world. Whatever we received, we have to be faithful and we have to give thanks to the Lord. ஆகவே என்ன நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதில நாம் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த The வேண்டும். situation can be changed by the presence of the Holy Spirit. ஆமென். எந்த சூழ்நிலையையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் மாற்றி அமைக்கப்பட முடியும். But we fight against this, something negative things will occur. ஆமென். ஆனால் அதற்கு விரோதமாய் செயல்படும்போது ஆமென் எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்க நேரிடும். Hallelujah. Hallelujah. That's why in 1 Thessalonians said that in everything give thanks. ஆகவே தான் தெசலோனிக்கர் புத்தகத்தில் வாசிக்கும் போது நீங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். If your wife having sickness, give thanks. உங்களுடைய மனைவிக்கு உடல் பலவீனமாய் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். If your husband having sickness, give thanks. புருஷனுக்கு ஒருவேளை பலவீனம் என்று சொன்னால் கர்த்தருக்கு அதிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். If your wife doesn't have any blessings or any job, give thanks. உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறது போல நன்மைகளோ வேலைகளோ ஆசீர்வாதங்களோ இல்லை என்று சொன்னாலும் அதிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் If செலுத்துங்கள். your husband doesn't have a job or any quality, give thanks. உங்களுடைய புருஷனுக்கு நல்ல வேலையோ நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல குணாதிசயமோ இல்லை என்று சொன்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். Hallelujah. Hallelujah. So God can have the power to change the situations. அவன் இவ்விதமான சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க தேவனுக்கே வல்லமை உண்டு. But if we are criticizing everything in our mind continuously, ஆனால் நாம் இருக்கிற எல்லாவற்றிலேயும் நாமே நம்ம தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் God cannot work there. அவன் தேவனுக்கு அந்த இடங்களிலே கிரியை செய்ய If முடியாது. your husband not in faith, don't criticize and don't hate him in your mind. அவனுடைய புருஷன் விசுவாசத்துக்குள்ள வரவில்லை என்று சொன்னால் அவர்களை குறை சொல்லவோ அவர்களை உள்ளத்துல வெறுக்கவோ The செய்யாதீர்கள். word of God says that be submissive for him. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். Love him. அவர்களை நேசிக்க வேண்டும். Show the Christian maturity. ஆமென். கிறிஸ்தவ ஆமென் அனுபவத்தை அந்த முதிர்ந்த நிலைமையை காண்பிக்க வேண்டும். Pray for him. ஆமென். அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். Don't fight. ஆமென். அதற்கு மாறாய் சண்டை போடக்கூடாது. Hallelujah. Hallelujah. Then only the thanksgiving, the sacrifice will come in the proper way. அப்பொழுதுதான் இந்த நன்றி அறிதல் உள்ள பலி சரியான விதத்தில் வெளிப்பட முடியும். So when we bring thanksgiving offering, we are giving a glory, honor to the Lord. ஆகவே ஸ்தோத்திர பலி இடும்போது தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. That's why when we are coming to the worship, we have to pour out our heart. ஆகவே தான் ஆராதிக்க கடந்து வரும்போது உள்ளத்தை திறந்து தேவ சமூகத்தில் ஊற்ற வேண்டும். Don't miss the worship service. ஆமென். ஆராதனை பகுதியை நாம் தவற விடக்கூடாது. Always remember that. எப்பொழுதும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. In the worship we are giving. ஆமென். ஆராதிக்கும் போது நாம் தேவனுக்கு சிலவற்றை கொடுக்கிறோம். And in the message time we are receiving. செய்தி நேரத்தில் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. So firstly we are giving and secondly we are receiving. அப்ப முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கிறோம், இரண்டாவது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. So next we can see that ஆமென். அடுத்தபடியாக நாம் பார்க்கலாம் the thanks offering, the thanksgiving sacrifice, it bringing deliverance in our life. ஆமென். இந்த ஸ்தோத்திர பலி இடுகிறது அல்லது நன்றி பலி செலுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வர முடியும். And in Job and wife we can see that in Job book. ஆமென். யோபின் புத்தகத்திலே யோபுவையும் யோபினுடைய மனைவியையும் பார்க்கும்போது When we come to the chapter 2 verse 7 to 10. ஆமென். யோபின் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக 7வது வசனத்திலிருந்து 10வது அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. Hallelujah.
ஹல்லேலூயா. Job and his family, they had many blessings. அவன் யோபுவும் அவனுடைய குடும்பத்திற்கும் அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தது. Job was blessed with that much wealth. அவன் யோபு அவ்வளவு திரளான ஆசீர்வாதங்களினால் சம்பத்தினால் It ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். was a blessed family. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமே. But when Satan came there to test them, அவன் சாத்தான் அவர்களை சோதிக்கும்படியாய் வரும்போது the situation had been changed. அவன் அந்த சூழ்நிலைகள் முற்றிலுமாய் மாறிவிட்டது. And here we can see that இங்கே நாம் பார்க்கும்போது Job's wife, யோபினுடைய மனைவி, she just forgot what she had received in the earlier days. முந்தின நாட்களிலே என்னெல்லாம் பெற்றுக்கொண்டு அனுபவித்தாள் என்கிறதை மறந்து போனாள். She had a good husband. அவளுக்கு ஒரு நல்ல புருஷன் இருந்தான். She had blessed children. அவளுக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் A இருந்தார்கள். blessed house and whatever the things there. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வீடும் தேவையானது எல்லாம் இருந்தது. There is no deficiency for the food. எந்த ஆகார குறைவும் அங்கே வந்ததில்லை. She was sufficient there. அவள் அங்கே நிறைவுள்ளவளாய் இருந்தாள். But suddenly the situation had been changed. ஆனால் திடீரென்று சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்பட்டது. And now her husband is sick. இப்பொழுது அவளுடைய புருஷன் வியாதிப்பட்டவனாய் மாறிவிட்டான். And it was something a cursed sick. அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வியாதி போல மாறிவிட்டது. She was not able to accommodate with that situation. ஆமென். அவளுக்கு அந்த சூழ்நிலைகளிலே அந்த எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் அவள் இல்லை. She was totally upset. அவள் முழுவதுமாய் உடைக்கப்பட்டு விட்டாள். She didn't know how to speak there. அவளுக்கு அங்க என்ன பேச வேண்டும் என்றே தெரியாத நிலைமை. She was thinking negatively. அவள் எதிர்மறையாக அவிசுவாசத்தோடு நினைத்துக் கொண்டிருக்கிறார். Finally she came before Job and just pour out her heart. கடைசில யோபுக்கு முன்னால வந்து உள்ளத்தில் இருந்ததை எல்லாம் கொட்டி விட்டாள். That's we can see in the verse 9. 9வது வசனத்தில் அதை தான் நாம் பார்க்கிறோம். Do you still hold fast to your integrity? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? Yes, why are you holding your integrity? எப்போதும் ஏன் உம்முடைய உத்தமத்திலே நிற்கிறீர்? What do you want to do? என்ன நீர் செய்ய வேண்டும்? She said that curse God and die. அவள் சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். Hallelujah. Hallelujah. It's something very negative word that she used there. அவள் பயன்படுத்தினது மிகவும் கீழ்த்தரமான எதிர்மறையான வார்த்தை. She said to her husband that you go and die. அவன் சொந்த புருஷனை பார்த்து சொல்லுகிறாள், செத்து போ என்று சொல்லி. I don't have any use from you. உன்னிடத்திலிருந்து எனக்கு எந்த நன்மையும் இல்லை. You are a useless man. நீ பயனில்லாத ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறான். I don't have any use from you. அவன் உம்மிடத்திலிருந்து இனி எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகிறான். Sometimes this sentence coming from our mouth also. சில நேரங்களில் நம்முடைய நாவுகளில் இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறதா? Husband, what's the use of you? உம்மை கொண்டு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறீங்களா? You go and die. போய் மரித்து போகும், செத்து போகும். Hallelujah. Hallelujah. Sometimes we husbands also used to say to our wife, what's the use? You go and die. ஆமென். சில நேரங்களில் புருஷர்களும் மனைவிகளை பார்த்து சொல்லுகிறது உண்டு, என்ன பிரயோஜனம், போய் செத்து போ என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. But what Job did there? ஆனால் யோபு அங்க என்ன சொல்லுகிறார்? In all this Job didn't sin with his lips. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. With his words he giving thanks to the Lord. அவருடைய வார்த்தைகளினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். Shall we indeed accept good from the Lord and not accept adversity? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? Hallelujah. Hallelujah. If we receive good things, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றிருப்போம் என்றால் the adversity, the bad things also we should receive. தீமையான காரியங்களா இருந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். If we don't have adversity, then how could we receive the deliverance? ஆமென். தீமையை பெற்று அனுபவிக்க ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாதவர்களுக்கு எப்படி விடுதலை எதிர்பார்க்க முடியும்? If there is no sickness, how could we receive the deliverance? வியாதி இல்லாமல் அதிலிருந்து விடுதலை அல்லது சுகம் எப்படி கடந்து வரும்? If there is no sickness, then how could we share the testimony? வியாதி வரவில்லை என்று சொன்னால் அந்த விடுதலையின் சாட்சி நாம் எப்படி சொல்ல முடியும்? If there is no obstacle, how could we receive the deliverance from the Lord? தடைகள் இல்லாத இடத்துல எப்படி தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? Hallelujah. Hallelujah. If there is no obstacle, if there is no obstacle, then we are not able to pray also. அவன் எந்த தடைகளும் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில சரியா ஜெபம் பண்ணவே தோன்றாது. In Psalm 50 verse 15, ஆமென். 50வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்திலே there says that அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, call upon me in the day of trouble.
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. I shall rescue you and you will honor me. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். So that the word of God clearly says that you have trouble. ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆபத்து காலம் உனக்கு வரும். Hallelujah. Hallelujah. You have trouble. உனக்கு ஆபத்து காலம் கடந்து வரும். The trouble will follow us. ஆமென். ஆபத்துக்கள் நம்மை தொடர்ந்து வரும். In different forms. அநேக விதங்களிலே கடந்து வரும். It may be sickness. அது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், Or any financial issues. அல்லது பொருளாதார நெருக்கடியாக Or any இருக்கலாம், family issues. அல்லது குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், Or any relation with the blessings. அல்லது ஆசீர்வாதங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களா The இருக்கலாம். trouble will follow us. ஆபத்துகள் எவ்விதத்திலேயும் கடந்து வரும். But what we have to do? ஆனால் என்ன செய்ய வேண்டும்? Only one person can rescue you. ஒரே ஒரு நபர் அதிலிருந்து நம்மை விடுவிக்க Only முடியும். one person can rescue you. ஒரே ஒருவர் அதிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். And we have there says that இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, we have to call upon his name. அந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட வேண்டும். Hallelujah. Hallelujah. In the time of trouble we have to call upon his name. ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். Those who call upon his name, they got deliverance. அவன் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்கள். And those who didn't call upon his name, they are still in trouble. அவன் யாரெல்லாம் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடவில்லையோ அவர்கள் எல்லாம் அதே ஆபத்துகள்ல தொடர்ந்து போவார்கள். Hallelujah. Hallelujah. And it's a promise that I shall rescue you. ஆமென். அது ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. நான் உன்னை விடுவிப்பேன், I will deliver you. நான் உன்னை விடுதலையாக்குவேன், I will save you. நான் உன்னை காப்பாற்றுவேன், I will heal you. நான் உன்னை சுகமாக்குவேன், I will change your situation. நான் உன்னை சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பேன். I will give whatever you need in your life. உனக்கு அந்த இடங்கள்ல என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் உனக்கு நல்கி தருவேன். Hallelujah. Hallelujah. But you have to call upon me. அதற்காக நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். Don't cease the prayer. ஆமென். ஜெபத்தை நிறுத்தி விட கூடாது. Don't cease the prayer. ஜெபத்தை நிறுத்தி விட கூடாது. Don't quench the fire in you. உங்களுக்குள்ள எரிகிற அக்கினியை அவித்து போட கூடாது. In the times of trouble, don't quench the fire that you have in you. ஆபத்துகள் கடந்து வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை அவித்து போட கூடாது. You have Holy Spirit. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு உண்டு. Don't press the Holy Spirit with your tension and your stress, whatever the thoughts you have. உங்களுடைய போராட்டங்களையும் கோபத்தையும் ஆத்திரங்களையும் கவலைகளையும் வைத்து பரிசுத்த ஆவியானவரை இருத்தி ஆமென் அடக்கி போடக்கூடாது. Holy Spirit helping you to pray. ஆமென். ஆவியானவர் ஜெபிக்க நமக்கு உதவி செய்வார். Holy Spirit helping you to succeed. ஆமென். ஆவியானவர் தொடர்ந்து முன்னேற உதவி செய்வார். Holy Spirit helping you to get victory. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். And you are giving honor to the Lord. அந்த இடத்துல தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் காணப்பட The முடியும். word of God says that you will honor me. வேதம் சொல்லுகிறது நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Those who are receiving deliverance honor the Lord. ஆமென். யாரெல்லாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்களோ கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். Hallelujah. ஹalleluya. I had a friend. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். He said about his situation. அவருடைய சூழ்நிலையை பற்றி என்னிடத்துல சொன்னார். He had a severe stress in his life. அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான மன அழுத்தத்துல போய் He கொண்டிருந்தார். went through many situations அநேக சூழ்நிலைகள் நடுவாய். due to the family situation. அவன் குடும்பத்தின் சூழ்நிலைகள், He had a debt in his family. அவருடைய குடும்பத்துல அநேக கடன் பாரங்கள் இருந்தது. And the needs of the family. குடும்பத்தின் தேவைகள் ஒரு பக்கம். So he was something shaking or roaming inside the family because of needs, debt, other things. ஆமென். அவருடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கடன் பாரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமாய் குடும்பத்துக்குள்ள ரொம்ப ஆமென் அலைந்து திரிகிறவராய் காணப்பட்டார். And the salary that he was receiving not sufficient for the family expenses. ஆமென். அவருக்கு வாங்குகிற சம்பளம் அவருடைய குடும்பத்தை நடத்துவதற்கே போதுமானதாக இல்லை. Because he took a loan and the money is going away, cutting is there. ஆமென். காரணம் அவர் லோன் ஏற்கனவே எடுத்திருந்தபடினால அதை பிடித்து விட்டு தான் சம்பளமே வருகிறது. He was a believer. அவர் ஒரு விசுவாசியாக இருந்தார். But because of the tension he got so much stress in his mind. ஆமென். இந்த விதமான பிரச்சனைகள் நிமித்தமாய் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள மாறிவிட்டார். And because of this he got some health
health issues. இதன் நிமித்தமாக சரீரத்திலேயும் சில பலவீனங்கள் வர ஆரம்பித்தது. He got the sugar, he became a sugar patient. அவர் அப்படியே நீரிழிவு சுகர் பேஷண்டாக மாறிவிட்டார். And his BP getting high. அவருடைய பிரஷர் எல்லாம் அதிகமாகி விட்டது. He stopped praying, stopped going to the church. ஜெபிக்கிறதை நிறுத்தி விட்டார், சபைக்கு போகிறதையும் நிறுத்தி விட்டார். See, he was so much in confusion. அவர் ரொம்ப குழப்பத்துல மாட்டிக்கொண்டார். What's happening with me? என்ன சம்பவிக்கிறது என்னுடைய வாழ்க்கை? His mind became kind of dark stage. அவருடைய உள்ள மனது அவிதமாய் இருள் ஆகிவிட்டது. Don't know how to proceed. எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவது என்று தெரியாது. Sometimes he used to think that somehow you hang myself. ஆமென். சில நேரங்கள்ல என்ன செய்வதென்றே தெரியாமல் ஸ்தம்பித்து போகிற Means நிலைமை. to hang it, to die himself. அவரே தூங்கி நாண்டு கொண்டு மரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை. That time a pastor talked with him. அந்த நேரத்தில் ஒரு போதகர் அவரோடு பேச ஆரம்பித்தார். And personally he spoke with him. ஆமென். தனிப்பட்ட விதத்தில் அவரிடத்துல பேசினார். And he said that you have to spend in prayer. ஆமென். அவரிடத்துல ஆலோசனை சொல்லும்போது நீ ஜெபத்துல உன்னுடைய நேரத்தை செலவு பண்ண வேண்டும். Just take your situation, just take your problems and give thanks to the Lord. ஆமென். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பி. Just give thanks to the Lord for your debt. ஆமென். உன்னுடைய கடன் பாரத்துக்கு கர்த்தர் அனுமதித்தபடினாலே நன்றி செலுத்து. Just give thanks to the Lord for the loan. ஆமென். உன்னுடைய லோனுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்து. Just give thanks to the stress or whatever the issues you have, just give thanks to the Lord. நீ கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. For him is something to breaking a rock. ஆமென். அப்படி செய்கிறது ஏதோ பெரிய பாறையை உடைக்கிறது போல அவருக்கு கடினமா இருந்தது. You know, the mountain side we can see that big rock. ஆமென். மலைகள் பக்கத்துல எல்லாம் பெரிய பெரிய பாறைகளை நாம பார்க்க முடியும். And the people used to break that rock. ஆமென். ஜனங்கள் அதெல்லாம் உடைக்க நிறைய பேர் வேலைக்காக அதை உடைப்பார்கள். For the construction of to build the house or whatever. கட்டட வேலைகளுக்கு பல காரியங்களுக்காக அந்த கற்களை உடைப்பார்கள். In my childhood I saw that the workers what they have to do, they are taking an iron rod and placing on the rock and hitting with a hammer. ஆமென். சின்ன வயதிலே நான் பார்த்திருக்கிறேன் அந்த பாறை உடைக்கிற வேலை செய்கிறவர்கள் பெரிய பாறைகள்ல சின்ன ஆமென் சுத்தியல் எல்லாம் கொண்டு போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாய் உடைக்க ஆரம்பிப்பார்கள். And slowly to go inside. மெதுவாக தான் அது உள்ளே போக ஆரம்பிக்கும். After that they would made that some masala, made something, and they will give the fire and it will be broken. அவிதமாய் சின்ன துவாரங்களை ஏற்படுத்தி அதற்குள்ள சில மருந்துகளை போட்டு அதை எரிய வைக்க ஆரம்பிப்பார்கள். It's a hard work. அது ஒரு கடினமான வேலை. But still they succeeded. ஆனாலும் தொடர்ந்து அதிலே ஜெயித்து விடுவார்கள். The friend, that person also having the same issue. ஆமென். இவருக்கும் அதே போல ஒரு பிரச்சனை தான். The problems are there. How could I say, how could I give thanks for the issues? அவர் நினைக்கிறது என்னவென்று சொன்னால் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில நான் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது. But he obeyed pastor's advice. ஆமென். ஆனால் அந்த தேவ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிய ஆரம்பித்தார். And somehow he was breaking the rock. எப்படியோ பாறை உடைக்கிறது போல ஜெபிக்க He ஆரம்பித்தார். started to give thanks to the Lord for every situation. அவர் எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். And what happened? என்ன சம்பவித்தது தெரியுமா? Within 1 month ஒரு மாதத்திற்குள்ளாக his situation has been changed. அவருடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது. His BP normal, அவருடைய பிபி நார்மலாக ஆரம்பித்தது. sugar normal, சுகர் நார்மலாக ஆரம்பித்தது. stress ran away. அவருடைய மன அழுத்தங்கள் மாறிவிட்டது. He got a complete deliverance. பூர்ண விடுதலை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். And the issues of the family also going to got solved. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் ஆமென் அது பரிகரிக்கப்பட ஆரம்பித்தது. So it's a result of praising God. இதெல்லாம் கர்த்தரை அவர் துதிக்க ஆரம்பித்த போது சம்பவித்தது. Hallelujah. Hallelujah. When we praise God, ஆமென் நாம் கர்த்தரை துதிக்கும் போது there is a deliverance. அங்கே ஒரு விடுதலை உண்டு. Hallelujah. Hallelujah. And also when we praise God, ஆமென் அது மட்டுமல்ல நாம் கர்த்தரை துதிக்கும் போது we are bringing kindness and faithfulness of our Lord. தேவனிடத்திலிருந்து இரக்கங்களையும் ஆமென் கிருபைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். When we read Psalm 100, ஆமென் 100வது சங்கீதத்தை வாசிக்கும்போது verse 4 and 5, 4வது வசனம் 5வது வசனத்தை பார்க்கும்போது அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Hallelujah. Hallelujah. So the word of God says that when we enter into the church we have to bring a thanksgiving. வேதம் சொல்லுகிறது தேவ சபைக்குள்ள பிரவேசிக்கும் போதே நன்றி செலுத்துகிறவர்களாய் பிரவேசிக்க வேண்டும். When we enter into the personal prayer we start to give thanks
to the Lord. தனிப்பட்ட ஜெபத்துல பிரவேசிக்கும் போதே நாம் கர்த்தருக்கு துதி செலுத்திக் கொண்டே அதில் பிரவேசிக்க வேண்டும். Because he says that for the Lord is good, his loving kindness is everlasting. ஆமென். காரணம் ஆமென், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Hallelujah. Hallelujah. His faithfulness is there in your life. அவருடைய உண்மை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. His loving kindness is there in your life. அவருடைய அன்பின் இரக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. It is revealing in your family life. அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. It brings